ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எப்படி இந்த இறால் பொரியல் செய்தேன்னு காட்டித்தர போகிறேன். இந்த மாதிரி பொரிச்சிங்கன்னா உங்களோட இறால் பொரியல் நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது. சின்னாக்கள் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் இறாலில் நான் தோல் எல்லாம் மாட்டி இருக்கிறேன். கடைசியாக ஒரு சின்ன துண்டு வாலோடு வச்சிருக்குது மிச்சம். இப்போ இதில் நீட்டுக்கு கத்தியால் வெட்டி போட்டுட்டு ஒரு நூல் மாதிரி அதில் குடல் இருக்கும், அதை எடுத்து ஆட்டு விடுங்க. இதில் நான் 1 கிலோ இறால் எடுத்து சுத்தமாக்கி எடுத்திருக்கிறேன். அதுக்கு நான் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு, மிளகு கொஞ்சம், மஞ்சள் தூள், லைட் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், மற்றது உங்களோட அளவுக்கு ஏற்ற மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா புரட்டி எடுத்து 5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவோட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் உப்பும் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து அந்த மாவில் இந்த இறால்களை புரட்டி எடுக்கணும். இறால் இதில் மாவில் புரட்டிக்கே இப்படி முன் பக்கத்தை கொஞ்சம் விரித்து போட்டுட்டு விரலால் அமர்த்தி கொஞ்சம் ஃப்ளட்டாக்கி கொள்ளுங்க. இது மாதிரி எல்லா இறாலையும் செய்து கொள்ளணும். முட்டை ஒன்று எடுத்து அடித்து போட்டுட்டு அதுக்கு உப்பு கொஞ்சமும் மிளகுத்தூள் கொஞ்சமும் சேர்த்து கேஸ் இருக்கிற தண்ணி இல்லாட்டி சோடா இல்லாட்டி ஒன்றும் இல்லாட்டி தண்ணி கொஞ்சம் சேர்த்து அதில் இந்த மாவில் துவைச்ச இறாலை புரட்டி எடுத்துட்டு பேர்ந்து பிஸ்கோத்து தூளில் புரட்டி எடுத்து கொள்ளணும். எண்ணெய் கொதிக்க விட்டு இந்த இறால்களை போட்டு பொரிச்செடுக்கணும். ஒரு பக்கத்துக்கு கொஞ்சம் பொரிஞ்சா பிறகு இப்போ இந்த மெட்ட பக்கம் திருப்பி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாதிரி பொரிய விடுங்க. ஆகலும் கூட்டின சூட்டில் பொரிக்கையும் வேணாம், மீடியம் ஹீட்டுக்கு முடா கொஞ்சம் கூட சூட்டில் பொரிச்செடுக்கணும். இந்த மாதிரி கலர் வரைக்க எடுத்துக்கொள்ளலாம். வெளியில் இந்த இறாலை எடுத்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் விஸ்கோத்தூள்கள் கலண்டு போயிருக்குது. அதோடு நீங்கள் மிச்ச இறாலையும் போட்டிங்கண்டா பொரிக்கிறதுக்கு இந்த விஸ்கோத்தூள்கள் கருகி அதே டேஸ்ட் அந்த இறாலுக்கும் போய் சேரும். அதுபடியாக இதை முதல் இப்படி சைடுக்கு ஆக்கி மெல்ல மெல்லவாக எடுத்து போட்டுட்டு 2ஆம் முறைக்கு மிச்ச இறால்களை போடுங்க. இறாலுக்கு உப்பு, சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் எல்லாம் போட்டு புரட்டி கடைசி 4 மணித்தியாலமாவது வைக்கணும். நானண்டா நார்மலி ஓவர் நைட் வச்சு போட்டு தான் எடுத்து பேருந்து மாவில் துவைச்செடுக்கிறேன். நான் மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர்லேயும் இறாலை புரட்டி எடுத்ததில் இறாலுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வரும் சாப்பிடக்க. மற்றது நீங்கள் இறாலை மாவில் துவைக்க இந்த பின்பக்கம் வாலை விரித்து போட்டுட்டு நல்லா துவைச்செடுங்க. இந்த மாதிரி ரெண்டும் ஒட்டி ஒன்று இருக்காத மாதிரி மற்றதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வடிவாக இருக்கும் சர்வ் பண்ணிக்க. இறாலுக்கு டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ் எல்லாம் நான் போட்டு புரட்டி இருக்கிறபடியாக இதை சர்வ் பண்ணிக்க வேறையாக கெச்சப் எதுவும் வைக்க தேவையில்லை. சும்மாவே சாப்பிடலாம், நல்ல டேஸ்டாக இருக்கும். கட்டாயம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.